ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு சிக்கன் 65 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ள என்னென்ன மசாலா போடணுமோ நம்ம இப்போ போடலாம். தக்காளி சாறு 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, தயிர் 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட்டு, கார்ன்ஃப்ளோரு 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வச்சு ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, சிக்கன் 65 பவுட்ரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெசரும்போது எல்லா இதுலேயும் சிக்கன்லேயும் பெரட்டி நம்ம பண்ணணும், நல்லா ஊறணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும், பிசைஞ்ச மாதிரி நம்ம போடணும். நல்லா கிளறிட்டு நம்ம ஊற விட்டுக்கலாம். மசாலா ரொம்ப திக்காக தெரிஞ்சதுன்னா நான் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெசரிக்கலாம். பாருங்கள் நல்லா பெசரி வச்சுட்டேன். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பொரிக்கிறதுக்கு வரலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீஸஸை அதில் போடலாம். நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டாலும் மசாலா அதில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கிண்டி விடணும். இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள் சிக்கன் 65 நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பரிமாறலாம். பாருங்கள் நல்லா இந்த பதம் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. சுவையான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் போடுங்க. தேங்க்யூ. பை பாய்.